ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா நைட்டில் வந்து ஒரு பெரிய அட்வைஸை வந்து கொடுக்குறாரு நம்ம வினோத். அது மட்டும் இல்லாமல் ஒரு ரகசியத்தையும் உடைக்கிறார். என்ன ரகசியம் அப்படின்னா, மிச்சி இந்த வந்து நெய் மேட்ரு பெரிய பிரச்சனை ஆகிடும். ஆல்ரெடி ஒரு நெய் மேட்ருலேயே வந்துட்டு ஆல்ரெடி உனக்கு ஒரு கெட்ட பேர் வந்துருச்சு, சரியா? ஆனால் அதை கண்டுக்கலை. ஆனால் இப்போ திரும்பவும் நெய் மேட்டரில் வந்திருக்கு. அது விஜய் பார்வதி அப்படின்றதுனால கண்டுக்கலை. இது கெமி. ஸோ கெமி எந்த கேங்கில் இருக்காங்க? அன்பு கேங்கில் இருக்காங்க. ஸோ அதனால் இவர் வந்து ஒரு அட்வைஸ் கொடுக்குறாரு. தயவு செஞ்சு இதை விட்டுரு, இப்போ பேசிட்டியா நெய் மேட்ரை விட்டுரு. இதோடு வந்துட்டு அதை வந்து ஏற கட்டிட்டு அடுத்த வேலையை பாரு. திரும்பவும் நீ கோவப்பட்டு உன்னை ஏதாவது பண்ணி, அதாவது அங்கே ஏதாவது வார்த்தையை விட்டுனா அதை வச்சே உன்னை வந்து நாமினேஷன்ஸில் பண்ணிவிடுவாங்க. இங்கே எல்லாருமே ஒரு கேமை விளாட்றாங்க. அந்த கேமை வந்து நீ போய் மாட்டிக்காத, அவள் தான் நான் சொல்லுவேன் அப்படி. இது ரெண்டாவது வாட்டி சொல்கிறார். போன வாரமும் அதே மாதிரி தான் இந்த நெய் மேட்டரில் வந்துட்டு இவர் தனியாக கூப்பிட்டு சொன்னால் புரியுது மச்சி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை மச்சி, ஆனால் டென்ஷன் ஆயிடுச்சு, ஒரு ஸ்பூன் நெய்க்காக அவள் பண்ணிட்டாள் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருந்தேன். இப்பயும் பார்த்தீங்கன்னா கெமிக்கிட்ட வந்து தேவையில்லாமல் கொஞ்சம் வார்த்தையை விட்டா மாதிரி தான் இருந்துச்சு. பட் அவருக்குள்ளே வந்து ஒரு கோவம், எனக்கு அன்றைக்கி கிடைக்கல, நானும் வந்து அந்த மாதிரி தானே வந்து கேட்டேன், எனக்கு கொடுக்கலன்னு போது அப்புறம் அவங்களுக்கு மட்டும் ஏன் கேட்குறாங்க ஈஸியாக, அதனால் நானும் கொடுக்க முடியாது அப்படின்னு ஒரு விஷயத்த பண்ணுறாரு. இது மனித இயல்பு தான். பட் இருந்தாலும் வந்துட்டு காரமாக இருக்கிற ஒரு காரணத்தினால கொஞ்சம் கன்சிடர் பண்ணியிருக்கலாம். அதுதான் வந்துட்டு இங்கே வந்து கானவனத் பேசுகிறாரு. அது மட்டும் இல்லாமல் கானவனத் மேலே நிறைய குற்றச்சாட்டுகளாக வந்துட்டுருக்கு. முன்னாடி திவாகரை எப்படி வந்து பெண்கள் மேலே வந்துட்டு அவ்வளோ விஷயங்கள் வச்சாங்க, ஆனால் அவர் அந்த மாதிரிலாம் பண்ணலை, பேச்சுவார்த்தை தான். ஆனால் கானவனத் அதிகப்படியாக வந்துட்டு பெண்கள் விஷயத்தில் மாட்டிகிட்ருக்காரு. நேற்று கூட வந்து அரோரா மேட்டரில் வந்துட்டு செம்மையாக மாட்டிகிட்ருக்காரு போல இருக்குது. இது தேவையில்லாதது, அவருடைய நேம் அவரே கெடுத்துக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.